நாளை அவர் அங்கு எடப்பாடி பழனிசாமியை தாக்க இருக்கிறார். உதயநிதியை முதலமைச்சராக்குவதற்கான ஒரு சூழ்நிலை கூட மதுரை மாநாட்டில் இருக்கும் என்று தான் சொல்லுகிறார்கள். காரணம், ஜூன் 3ஆம் தேதி ஐயா கருணாநிதியுடைய பிறந்தநாள் வருவதனால் இந்த கூட்டம் மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகத்தான் கருதப்படுகிறது. 2026 பொது தேர்தலுக்கு இந்த நயினார் நாகேந்திரனை போட்டால் குறைந்தது அதிமுக பாஜகவிடையே இருக்கக்கூடிய ஒரு அந்த கசப்பு போகி இனிப்பு வரும். அதை கண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகம் பயந்திருக்கிறது. அதனால்தான் மதுரை என்று கூட அதிமுகவினர் சொல்லுகிறார்கள், பாஜகவினர் கூட சொல்லுகிறார்கள். ஆகாஷ், பாஸ்கரன் போன்றவர்களாம் கைது செய்யப்பட்டால் அது உதயநிதி மீது தான் தாக்கும். அதற்காக இப்பொழுது உதயநிதியை முன்னிறுத்திவிட்டால் அந்த தாக்கத்திலிருந்து தப்பிக்கலாம் என்று மு.க. ஸ்டாலின் நினைக்கக்கூடும் என்று தான் சொல்லுகிறார்கள். சில 5 முக்கிய பங்காளர்கள் உதயநிதிக்கு அருகே இருப்பவர்கள் டாஸ்மார்க்கில் யார் இந்த தம்பி, யார் இந்த சார் என்ற பின்னணியில் பார்த்தால் கண்டிப்பாக அவர்கள் செய்து செய்யப்பட்டால் அது திமுக தலைமையைத்தான் பாதிக்கும், குறிப்பாக உதயநிதி தலைமை. அதற்கு திராவிட போர்னா சரணாகதி அடையிற போர் தான் திராவிட போறாங்க. அது சிந்தூர், ஆபரேஷன் சிந்தூர் நரேந்திர மோடியால் வரையறுக்கப்பட்டது. நரேந்திர மோடிக்கு மாமா மச்சான் குழந்தை பிட்டி ஒண்ணுமே கிடையாதுங்க, தனியா இருக்காங்க. இவங்க அந்த மாதிரி இருக்காங்களா? இப்ப பாருங்க, ஆக மொத்தம் திராவிட போர் என்பது அவங்களுக்குள்ள இருக்கிற போரை தடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குமே தவிர அண்டை மாநிலங்களுடன் போர், ராகுல் காந்திக்கிடம் போர், மீதி அவங்க கட்சி உள்ளே போர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மதுரை இருந்தா கூட பழனிவேல் தியாகராஜனுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அந்த கான்ஃபரன்ஸ்ல பாருங்க. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சிவா, நமஸ்காரம் சார். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்று மதுரை செல்றாங்க. திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் அப்படின்னா முக்கியமான நிர்வாகிகள் கலந்துக்குவாங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் ஒரு 6000-8000 பேர் வரைக்கும் கலந்துக்குவாங்க. லட்சக்கணக்கான நிர்வாகிகள், தொண்டர்கள் அங்க கூடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அங்கு ரோட் ஷோ ஸ்டாலின் அவர்கள் சுமார் 20-25 கிலோமீட்டர் ரோட் ஷோ பண்ண போறார் அப்படிங்கிற செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. இப்ப சவுத்தை டார்கெட் பண்ணி ஸ்டாலின் அவர்கள் அங்கு ரோட் ஷோ பண்ணுவதற்கான பின்னணி என்ன சார்? மதுரை என்பது மிக மிக முக்கியமானது. அதையும் தவிர அங்கு அவருடைய பிரதர் மு.க. அழகிரி இருக்கிறார். இருப்பினும் ஒருவேளை வரக்கூடிய நாட்களில் மதுரையை ஏன் அவர்கள் குறிப்பிட்டு வைக்க வேண்டும் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்நோக்கிறது மதுரையில் அனைத்து லோக்சபா சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஆர்வம் தான் அது. மதுரை மாநாட்டினுடைய ஏற்பாடுகளை எல்லாம் பார்த்தேன், பல பத்திரிகைகளில் படித்தேன், சில சமூக ஊடகங்களிலும் ட்ரோன் மூலமாக எடுத்த புகைப்படத்தை பார்த்தேன். காரணம் என்னென்று கேட்டால், நாளை அவர் அங்கு எடப்பாடி பழனிசாமியை தாக்க இருக்கிறார். நரேந்திர மோடியை பற்றி பேசுவாரா பேச மாட்டாரா தெரியாது. இருப்பினும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செய்த இது மாபெரும் ஒரு சர்ச்சைக்கு பின்னால் இந்த பொதுக்குழு கூடுவதனால் கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்தை பற்றி அவர் என்ன பேசுகிறார் என்பதுதான் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக நரேந்திர மோடியிடம் சென்று நான் சரணாகதி அடையவில்லை என்று சொல்லுவாரா, எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்வதை தவிர கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அவர் சமாளிப்பாடா, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சிகள், மதிமுக போன்றவர்கள்லாம். ஆனால் மு.க. ஸ்டாலினோ நன்றாக 4 ராஜ்யசபா எலெக்ஷனுக்கு கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு கமல்ஹாசனுடைய அந்த குறிப்பு, தமிழிலிருந்தான், தமிழுக்கு பிறகுத்தான் கன்னட பாஷை உருவாகியது, தமிழிலிருந்து உருவாகியது என்ற கருத்துக்களை சொன்ன பிறகு மு.க. ஸ்டாலின் இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லாத இருந்தார். ராகுல் காந்தி ஒன்றும் சொல்லாத இருந்தார். ஆனால் கர்நாடகாவில் இது காற்று தீ போய் பற்றி நடிச்சு, கர்நாடகா காங்கிரஸில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் பெரிதாக்காமல் கமல்ஹாசன் அந்த சிவகுமாரையும் சித்தராமையும் ஒன்று சேர்த்து விட்டாரோ என்ற அச்சம் இருக்கிறது. இந்த பின்னணியில் தான் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு மிக சிறப்பாக நடப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருந்தாலும்
பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் எஸ் ராமதாஸ் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக பேசுகிறார் என்ற சூழ்நிலை இருந்தாலும், விஜய் திராவிட முன்னேற்ற கழகத்தினால் உருவாக்கப்பட்டவர், ஊக்குவிக்கப்பட்டவர், இப்பொழுது திமுகவுக்கு எதிராக இருக்கிறார். நீட்டு தேர்தலை பற்றி பேசுகிறார். நீட்டு தேவையில்லை, வேற ஏதாவது சப்ஜெக்ட் படிங்கன்னு மாணவர்களுக்கு சொல்லுகிறார். இந்த பின்னணியில் உதயநிதியினுடைய பேச்சு நாளைக்கு என்ன பேசிப்பாரு தெரியாது. உதயநிதியை முதலமைச்சராக்குவதற்கான ஒரு ஒரு சூழ்நிலை கூட மதுரை மாநாட்டில் இருக்கும் என்று தான் சொல்லுகிறார்கள். காரணம், ஜூன் 3 ஐயா கருணாநிதியுடைய பிறந்தநாள் வருவதனால் இந்த கூட்டம் மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகத்தான் கருதப்படுகிறது. 2026 பொது தேர்தலுக்கு இந்த கூட்டம் ஒரு முத்தாய்ப்பு இருப்பதாக இருக்கும். சார், இந்த சவுத்தை செலக்ட் பண்ணியதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மதுரையை தேர்வு செய்ததே பாஜகவுடைய தலைவராக சவுத்தில இருந்து நயினா நாகேந்திரன் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் சவுத்தை டார்கெட் செய்து அங்கு பொதுக்குழுவை 47 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக கூட்டி இருக்கிறது அப்படின்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கே, உண்மையா சார்? உண்மைதான். கண்டிப்பாக நயினா நாகேந்திரன் என்பவர் அனைத்து கட்சிகளுக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் அறிந்தவர். அம்மையார் ஜெயலலிதா அரசாங்கத்தில் மந்திரியாக இருந்தவர். அவருடைய அணுகுமுறையில் பரபரப்பு இருக்காதே தவிர இருப்பினும் சுறுசுறுப்பு இருப்பதாகத்தான் தெரிகிறது. நயினா நாகேந்திரனை போட்டால் குறைந்தது அதிமுக பாஜகவிடையே இருக்கக்கூடிய ஒரு அந்த கசப்பு போகி இனிப்பு வரும். அதை கண்டுத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் பயந்திருக்கிறது. அதனால்தான் மதுரை என்று கூட அதிமுகவினர் சொல்லுகிறார்கள், பாஜகவினர் கூட சொல்லுகிறார்கள். சார், இப்போ ஒரு பொதுக்குழு கூட்டம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் கலந்துக்குவாங்க. ஆனால் பாத்தீங்க அப்படின்னா இங்க தொண்டர்கள் எல்லாம் கலந்துக்கக்கூடிய வகையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கே சார். இது பொதுக்குழு கூட்டமா அல்லது திமுகவுடைய மாநாடா சார்? திமுகவுடைய மாநாடு என்றால் உதயநிதியை நிறுவ வேண்டும். நாளை உதயநிதியைத்தான் முதலமைச்சராக்குவேன் என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காரணம், தொண்டர்களிடையே உதயநிதிக்கு பலத்த வரவேற்பு இருக்கிறது. காரணம், அடுத்து வரக்கூடிய மாதங்களில் விசாகன், சதீஷ், ரதீஷ், விக்ரம் ஜூஜு, அது தவிர ஆகாஷ் பாஸ்கரன் போன்றவர்களாம் கைது செய்யப்பட்டால் அது உதயநிதி மீது தான் தாக்கும். அதற்காக இப்பொழுது உதயநிதியை முன்னிறுத்தி விட்டால் அந்த தாக்கத்திலிருந்து தப்பிக்கலாம் என்று மு.க.ஸ்டாலின் நினைக்கக்கூடும் என்று தான் சொல்லுகிறார்கள் சில அரசியல் விமர்சகர்கள். சார், இந்த திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம், பிரம்மாண்டமான பொதுக்குழு கூட்டம், கண்டிப்பா உள்துறை அமைச்சகத்துக்கு ரிப்போர்ட் கிடைத்திருக்கும். அங்கு என்ன சார், டெல்லியில இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் டெல்லி எப்படி சார் இதை பார்க்கிறது? டெல்லி இதை பார்க்கிறது. இந்த சாராய ஊழலுக்கு பிறகு, போதை ஊழலுக்கு பிறகு, டாஸ்மார்க்கை சுப்ரீம் கோர்ட் நிறுத்தியதற்கு பிறகு இதில் ஊழலை மறைப்பதற்குத்தான் இந்த கூட்டம் கூட்டுகிறார்கள் என்றுதான் பாஜக, மத்திய பாஜக நினைக்கிறது. இருப்பினும் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக 5 முக்கிய பங்காளர்கள் உதயநிதிக்கு அருகே இருப்பவர்கள் டாஸ்மார்க்கில் யார் இந்த தம்பி, யார் இந்த சார் என்ற பின்னணியில் பார்த்தால் கண்டிப்பாக அவர்கள் செய்து செய்யப்பட்டால் அது திமுக தலைமையைத்தான் பாதிக்கும், குறிப்பாக உதயநிதி தலைமை. அதற்கு மூடி மறைக்கும் அளவிற்குத்தான் மாநாடு மதுரையில் நடக்கிறது. சார், இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் திமுக சார்புடையவர்கள் யூடியூப் சேனல் மீடியாக்கள்ல பேசும்போது இது ஒரு பொதுக்குழு கூட்டம் கிடையாது, மாநாடு கிடையாது, திராவிட போர் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. சோ இதை எப்படி சார் பார்க்கிறது? திராவிட போர் என்பது உண்மையான கருத்து, அதை வரவேற்க வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால், திராவிடத்திற்கெல்லாம் போராடியவர்கள் பலர். குறிப்பாக திராவிட கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டியிலிருந்து அண்ணாதுரை மூலமாக, அண்ணாதுரைக்காக 5 பேர் உயிர் விட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக. அதில் கருணாநிதி ஒருவர், வி.ஆர். நெடுஞ்செழியன் ஒருவர், எம்ஜிஆர் ஒருவர், போதாததைக்கு சத்தியவாணி முத்து, என்.வி. நடராஜன், ஏ. கோவிந்தசாமி போன்ற தலைவர்கள் இருந்தார்கள் அப்பொழுது. இப்பொழுது பாருங்கள், அந்த திராவிடம் மங்கி விட்டது. அந்த திராவிடம் ஏதோ ஏலம் போகிவிட்டதாக நினைக்கிறார்கள். அதையெல்லாம் புதுப்பிப்பதற்காகத்தான் உதயநிதிக்கு இருக்கக்கூடிய 5 முக்கிய நபர்களை பார்த்தால், அண்ணாதுரைக்கு இருந்த முக்கியமான நபர்கள் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தார்களோ, இந்த 5 பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அடகு வைப்பார்கள் என்று தான் தோன்றுகிறது. காரணம், விக்னேஷ், அப்புறம் ஆகாஷ் ஆனந்த், அப்புறம் பாஸ்கரன், அதுக்கப்புறம் செந்தில், அதுக்கப்புறம் விக்ரம் ஜூஜு, இவங்கெல்லாம் சரிங்க. இவனுக்கெல்லாம் திராவிடம் தெரியுமா? பணம் சுருட்டுறது தெரியுமாங்க? திராவிடம்ங்கிறது எப்படிங்க தெரியும் அவங்களுக்கெல்லாம்? அந்த திராவிட பாசறையில் படித்தவர்களா? அல்லது ஆர் ராஜா, டி.ஆர். பாலு,
கனிமொழி போன்றவர்கள் பயின்றவர்களா? கிடையவே கிடையாது. அவங்கெல்லாம் நேற்று வந்து புதிய முதலாளிகள், வியாபாரிகள். 2021க்கு முன்னதாக அவர்களை பற்றி விலாசம் தெரியாத இருந்தவர்கள் இப்பொழுது விலாசத்தை, ஓஹோ, 13 மாடி கட்டடம், 20 மாடி கட்டடம் என்றெல்லாம் சொல்லி 5000 அல்ல, 10,000 அல்ல, பழனிவேல் தியாகராஜன் சொன்ன மாதிரி 30,000 கோடி. 1 ரூபா இல்ல, 2 ரூபா இல்ல, ரெட் ஜெயிண்ட். அதை தவிர உங்களுக்கு பிக்சர் எடுக்கிறதா பேசி பார்த்தீங்கன்னா டான். என்னங்க இது? எப்படிங்க படம் வந்து இதெல்லாம் கேட்பார்கள். சார், இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும், அதாவது பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் சிந்தூர் ஆபரேஷன் ஒரு போரையே நடத்தி இருக்காங்க. அதற்கு சவால் விடக்கூடிய வகையில் தான் இது திராவிட போர் அப்படிங்கிற வார்த்தைகளை இங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களா சார்? இருக்காது, அந்த மாதிரி கிடையாது. அது எங்கேயும் மலைக்கு மடுவுக்கு முடிச்சு போடவே போடாதீங்க. இது திராவிட போர்னா சரணாகதி அடையிற போர் தான் திராவிட போறாங்க. அது சிந்தூர், ஆபரேஷன் சிந்தூர் நரேந்திர மோடியால் வரையறுக்கப்பட்டது. நரேந்திர மோடிக்கு மாமா மச்சான் குழந்தை பிட்டி ஒண்ணுமே கிடையாதுங்க, தனியா இருக்காருங்க. இவங்க அந்த மாதிரி இருக்காங்களா? இப்ப பாருங்க, உதயநிதியை முன்னிறுத்திய பிறகு கட்சியில் எவ்வளவு பிறகு வந்து விட்டது பாருங்க. நேற்று பாருங்க, வைகோ கூட, துரை வைகோ கூட சொல்றாரு எதிர்பார்த்தும் கிடைக்கலன்னு. இவங்களும் அப்ப விட்டு சொல்ற மாதிரி பர்மனண்டாவே எம்பியா இருப்பாரா வைகோ? தேர்ந்தெடுக்கிறதுக்கு லோக்சபாலத்துக்கு கண்டெஸ்ட் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். 84 வயதான கூட பதவி ஆசை விடவே இல்லையே. ஸோ அதுதான் பின்னணி குறிக்கிறது. போர் அல்ல, திராவிட போர் அல்லவே அல்லது. இல்ல சார், அதாவது மோடி அவர்கள் செல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாம் சிந்தூர் ஆபரேஷன் நடத்தி நாங்க வெற்றி கண்டுட்டோம், சிந்தூர் ஆபரேஷன் குறிச்சே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மோடி அவர்களுக்கு இந்திய அளவுல பெரிய அளவுல ஒரு செல்வாக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு இமயத்துக்கு மோடி சென்றுட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில தான் இங்கு திராவிடம் சார்ந்து பேசக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்களும் ஒரு போரை நடத்துறோம் மதுரையில அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்களா சார்? அந்த போர் யார் எதிரி? யார் அவங்களுக்கு? நரேந்திர மோடியா? இந்தியாவுக்குள்ளேயே சண்டையா? நரேந்திர மோடி என்றால் பாகிஸ்தானுடன் சண்டை போட்டார். அங்கு இருக்கக்கூடிய அமைப்புகள், தீவிரவாத அமைப்புகளை எல்லாம் கொன்று குவித்தார், தரைமட்டமாக்கினார். திமுக எதை செய்ய போறது? இந்தியாவில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் பண்ண போறாங்களா? இல்ல ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கிறேன்னு 2019 சொன்ன மாதிரி சொல்ல போறாங்களா? ஆக மொத்தம் திராவிட போர் என்பது அவங்களுக்குள்ள இருக்கிற போரை தடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குமே தவிர, அண்டை மாநிலங்களுடன் போர், ராகுல் காந்திக்கிடம் போர், மீதி அவங்க கட்சி உள்ளே போர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மதுரை இருந்தா கூட பழனிவேல் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அந்த கான்ஃபரன்ஸ்ல பாருங்க. பல்வேறு முக்கியமான தகவல்களை, செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.